ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிரேட் 10 உடைய இங்கிலீஷ் புக் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டோட இந்த போயம் ஃபயர் அண்ட் ஐஸ் உடைய லைன் பை லைன் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து போயம் பார்த்துடலாம். சம் சே த வேர்ல்ட் வில் எண்ட் இன் ஃபயர், சம் சே இன் ஐஸ். ஃப்ரம் வாட் ஐ ஹாவ் டேஸ்டட் ஆஃப் டிசையர், ஐ ஹோல்ட் வித் தோஸ் who favor fire. But if it had to perish twice, I think I know enough of hate to say that for destruction ice is also great and would suffice. இதுதான் போயம். ஸோ ரொம்பவே சின்ன போயம். பட் இதில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் தெரிஞ்சுக்கணும். இங்கே ஃபயர் அண்ட் ஐஸ் அப்படின்றது ஒரு விஷயத்தை, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை குறிக்குது. ஸோ அது எப்படி நம்ம என்ன விஷயத்தை குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயருக்கு என்ன போட்டிருக்காங்க, டிசையர்னு போட்டிருக்காங்க, அண்ட் ஐஸுக்கு ஹேட்னு போட்டிருக்காங்க. ஸோ இது இங்கே இந்த போயமில் ஃபயர் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டிசையர், பேஷன், லஸ்ட், க்ரூவாலிட்டி, க்ரீடி, இந்த மாதிரி விஷயங்களை குறிக்குது. இந்த விஷயங்கள் எப்போ ஒருத்தவங்க கிட்ட இருக்கோ அதை நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் லைக் ஃபயர் ஒரு இடத்துல எரியுது அப்படின்னா நம்மளால் அதை பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஐஸ் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஜென்ரல் கோல்டு எமோஷன்ஸை குறிக்குது. அண்ட் அதுலேயும் வெரி இம்பார்ட்டண்ட்டாக ஹேட்ரடை குறிக்குது. ஹேட்ரட் அண்ட் அது கூடவே நம்னஸ், ஸ்டிஃப்னஸ், ரிஜிடிட்டி, இன்டிஃப்ரென்ஸ், இன்டாலரன்ஸ் போன்ற விஷயங்களை குறிக்குது. ஸோ ஐஸ் எப்படி சில்லுன்னு நம்ம ஐஸை தொடும் போது ரொம்ப நேரம் தொட்டுகிட்டே இருந்தால் நம்ம கை என்ன ஆகும், மரத்து போகிற ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி கல் நெஞ்சமாக இருக்கிறவங்கள நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த தான் கோல்டு எமோஷன்ஸ் அப்படின்றது. ஸோ அதுதான் இங்கே வந்து ஐஸ் குறிக்குது. ஸோ ஃபயர் அண்ட் ஐஸ் ரெண்டுமே ஆப்போசிட்டான விஷயங்கள். அண்ட் இதனால எப்படி வேர்ல்டு முடிவடையலாம் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இங்கே வேர்ல்டு அப்படின்றது என்னென்னா, மக்கள் வாழ முடியாமல் ஆகலாம். எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்றது என்னது, மக்களால் வாழ முடியாமல் போயிடும், இல்லை ஹியூமனிட்டிக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது தான். ஸோ எப்போ இந்த மாதிரி அதிகமான ஹியூமன் டிசையர் அண்ட் ஹேட்ரட் நம்மளை சுற்றி இருக்கோ அப்போது அது எல்லாருக்குமே கஷ்டம்தான். அதனால இந்த உலகமே ஒரு எண்டுக்கு வரலான்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை இங்கே போயிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ சம் சே த வேர்ல்ட் வில் எண்ட் இன் ஃபயர். சில பேர் என்ன சொல்கிறாங்க, எது கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அதிக ஆசை, பேராசை, க்ரீடி, க்ரூவாலிட்டி, ஹியூமன் டிசையர், அதனால தான் இந்த டிசையர் ரொம்ப ஆசைப்படுவாங்க இல்லையா, அப்போது அவங்க எந்த எல்லைக்கு வேணால் போக துணிஞ்சிருவாங்க. அண்ட் அதனால தான் உலகம் முடிவு வரப்போகுது, உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அழிவு வரப்போகுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னு போய் சொல்கிறாரு. சம் சே இன் ஐஸ், சில பேர் ஐஸ்னால தான் முடிவுக்கு வரப்போகுது, அதாவது ஹேட்ரட், நிறைய வெறுப்பு, அப்புறம் ஒரு மாதிரி கல் நெஞ்சமாக நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால தான் வந்து உலகம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஃப்ரம் வாட் ஐ ஹவ் டேஸ்டட் ஆஃப் டிசையர், ஐ ஹோல்ட் வித் தோஸ் who favor fire அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பொயட்டுக்கே டிசையர் வந்திருக்கு, அதுதான் அவர் சொல்கிறாரு. அவருக்கே இந்த டிசையர் அப்படின்றத அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. டேஸ்டடுன்றது இங்கே என்ன அர்த்தம், அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. டிசையர் இருந்தால் எவ்வளோ அதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்றது தாட் இருக்கும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஐ ஹோல்ட் வித் தோஸ் who favor fire, அதனால எனக்கு தெரியும் டிசையர் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்காக எந்த எல்லைக்கு வேணால் போவோம். அந்த ஒரு காரணத்தினால நான் ஃபயரையே ஃபேவர் பண்ணுறேன், நானும் ஃபயர்னால தான் உலகம் அழிவுக்கு வரும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு ஃபஸ்ட் ஸ்டான்ஸால். செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாரு, பட் இஃப் இட் ஹேட் டு perish twice, பெரிஷ்னா என்ன கொடுத்துருக்காங்க, டை. ஸோ ஒருவேளை உலகம் 2 வாட்டி அழிஞ்சுதுன்னா, ஒருவேளை மக்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு ஆபத்தும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு சொல்கிறாரு, ஐ திங்க் ஐ நோ இனஃப் ஆஃப் ஹேட்டை ஐ நோ இனஃப் ஆஃப் ஹேட்டுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம், இந்த மாதிரி மற்றவங்கள வெறுக்கிறாங்க இல்லையா, அதை நான் அனுபவிச்சிருக்கேன், எனக்குமே தெரியும் ஒருத்தவங்கள வெறுக்கிறாங்கன்னா அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் யாரோ ஒருத்தவங்க வெறுக்கிறத பார்த்தோ இல்லை அவரும் வெறுக்கப்பட்டிருக்கலாம், நமக்கு கரெக்டாக தெரியாது. பட் ஐ நோ இனஃப் ஆஃப் ஹேட்ன்றாரு, எனக்கு வெறுப்புனா என்ன அப்படின்றது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. டு சே தட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் ஐஸ், இங்கே இது ஒரு பர்ஃபெக்ட் சென்டென்ஸாக நம்ம யோசிக்கக்கூடாது. இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டு சே தட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன், ஒருவேளை அழிவுக்கு போய்விடும் அப்படின்னா, ஐஸ் இஸ் ஆல்சோ கிரேட், ஐஸும் பெரிய விஷயந்தான். நம்ம ஃபயரை மட்டும் மெயினாக பார்க்க முடியாது, ஐஸ்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. ஐஸும் ஒரு பெரிய விஷயந்தான். அண்ட் would suffice, sufficeனா என்னது, பி சஃபிஷியன்ட். ஸோ என்ன சொல்ல வராங்க,
ஐஸுமே சஃபிஷியண்ட்டானது, இந்த டிஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்கு ஐஸுமே போதுமானது அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இது வந்து அழகான போயம் அவர் எழுதிட்டாரு, சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்காரு. ஃபயர் அண்ட் ஐஸ் வந்து சிம்பிள்ஸாக இருக்குது சில விஷயத்துக்கு. ஓகே, ஸோ பொயட்டிக் டிவைஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பொயட்டிக் டிவைஸ் வந்து அனஃபோரா. அனஃபோரா அப்படின்றது என்னென்னா ஒரே வேர்டோ, செட் ஆஃப் வேர்ட்ஸோ ஒரே வேர்டோ ஒரு லைனில் ரிப்பீட் ஆகாமல் அதே செகண்ட் லைனில் ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அனஃபோரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே சம்சே ரெண்டுமே வந்து ஒரு லைன் ஃபஸ்ட் லைன்லேயும் இருக்குது சம்சே அப்படின்னு, அண்ட் செகண்ட் லைனுமே சம்சே நைஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அது வந்து அனஃபோரா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சிம்பாலிசம். ஸோ எது சிம்பாலிசம், இந்த ஃபயர் அண்ட் ஐஸ் ரெண்டுமே வந்து ஏதோட ஒரு சில விஷயங்களோடைய சிம்பிள்ஸாக இருக்குது. ஸோ அது வந்து சிம்பாலிசம் இருக்குது. அண்ட் அடுத்த விஷயம் வந்து என்சாப்மெண்ட். ஸோ என்சாப்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3 lines, டு சே தட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் ஐஸ் இஸ் ஆல்சோ கிரேட் அண்ட் வித் சஃபைஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ என்சாப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா கம்மாவோ எதுவுமே இல்லாமல் ஒரு லைன் அப்படியே அடுத்த சில லைன்ஸ்க்கு கண்டினியூ ஆகுது பார்த்தீங்களா, இது ஒரே சென்டென்ஸ் தான், பட் இது வந்து 3 லைனுக்கு கண்டினியூ ஆகிருக்கு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னது, அங்கே எந்த ஒரு பங்க்சுவேஷனுமே இல்லை, கம்மாவோ இல்லை எக்ஸ்க்ளமேட்ரி கொஷின் மார்க் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒரே ஒரு சென்டென்ஸ் 3 லைனுக்கு வந்திருக்கு. இதுதான் என்சாப்மெண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு சப்போர்ட் மீ. தேங்க்யூ.